பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட அசைவாடுகின்ற கடவுளாயிருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். உம்முடைய இரக்க பார்வை ஆண்டவரே எங்கள் மீதும், எங்களுடைய குடும்பத்தின் மீதும், எங்களுடைய உறவுகள் மீதும், எங்களுடைய திருச்சபைகள் மீதும் ஆண்டவரே நீர் திருப்பி பார்க்கின்ற கிருபைக்காக ஒரு விசியாய் கொடான கூடிய நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் எடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து உமக்கு நாங்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவரே மகிழ்ச்சியான நேரமும் உண்டு. ஆண்டவரே, வேதனை நிறைந்த ஆண்டவரே கஷ்டங்கள் நிறைந்த ஆண்டவரே நேரங்களையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஒருவேளை ஆண்டவரே உலக பிரகாரமான செய்திகளையும் ஆண்டவரே உறவுகளையும் அருகாமையில் இருக்கின்ற செய்திகளையும் நாங்கள் கேள்வியுற்றவர்களாய் கடந்து வந்த பாதைகள் கஷ்டமான பாதைகளாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட என்னுடைய கடவுள் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இந்த 2ஆம் ஓய்வு நாளை காணும்படியாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் பாடவும், உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக ஒரு விஷயம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தோம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய், உம்முடைய எழுந்தருளை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமாய், தந்தருள வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய கிறிஸ்தவ புத்தெழுச்சி பாடல்ல 420வது பாடல், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நினைந்திடுதே, என் அருள் நாதன் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே, நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆழ்கடல் ஆகாயவின் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள், ஆழ்கடல் ஆகாயவின் சுடர்கள், ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள், சூழ்ந்திடும் தென்றல் நீல் மரங்கள், தூயனல் தேன்மலர் தீங்கனிகள், சூழ்ந்திடும் தென்றல் நீல் மரங்கள், தூயனல் தீங்கனி தேங்கனிகள், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நாளுக்குரிய ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த பாதைகளை எண்ணி நாம் இறைவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய 2ஆம் ஓய்வு நாளிலே இறைவனை நாம் தொழுது கொள்ளும்படியாய் கடவுள் கிருபை செய்திருக்கின்றார். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலே நமக்கு
கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறைமாட்சியை பறைசாற்றும் படைப்பு என்கின்ற தலைப்பு. அதில் நமக்கு இதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சங்கீதம் 19வது சங்கீதம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22 துவங்கி 31 வசனங்கள் முடிய, நிருப பாடத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய, சுவிசேஷ பகுதியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனம் 22 முதல் 25 முடிய. இந்த நாளிலே நாம் படிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி சுவிசேஷ பகுதியிலிருந்து, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனம் 22 25 முடிய இப்பொழுது நாம் படிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஒரு விசை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினால வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு விசை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியானிக்க இருக்கின்ற தலைப்பு இறைமாட்சியை பறைசாற்றும் படைப்பு. கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் க்ளோரி ஆஃப் காட் என்கின்ற ஒரு தலைப்புக்குள்ளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். படைப்புகள் அனைத்தும் இறைவரை மாட்சிப்படுத்துகின்ற ஒன்றை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை படைப்புகளிலே அனைத்து படைப்புகளும் இறைவனை மாட்சிப்படுத்துகின்றது. படைப்புகளிலே ஒன்றுதான் நம்முடைய மனிதமும், நம்முடைய மனித குலமும். ஒருவேளை நாம் இறைவனை, அவருடைய படைப்பை உள்வாங்கி இருக்கிற நாம் இறைவனை பறைசாற்றக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. சங்கீதம் 19:1 வசனம். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த பூமி எங்கிருந்தோ வந்துவிட்டது, இதிலே வாழ்கின்ற உயிரினங்கள் எங்கிருந்தோ வந்துவிட்டது என்று சொல்லி நாம் எண்ணிவிட முடியாது. அது மாத்திரமல்ல, அனைத்தும் இறைவனின் படைப்புகளில் இருந்துதான் உருவாக்கப்பட்டது. வெறுமையும் ஒழுங்கற்றதுமாய் இருந்த இந்த பூமியை கடவுள் அதை ஒழுங்குபடுத்தும்படியாய் சீர் செய்து, அது ஒழுங்கான ஒரு வழியிலே இறைவன் உருவாக்கி அதை பண்படுத்தவும்
பயன்படுத்தவும் மனிதனிடத்திலும் இறைவன் கொடுத்தவராயிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் இன்று வரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள். இப்பொழுது நாம் எப்படி நன்மையாய் நல்ல வழியில இருக்க வேண்டும், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ, அன்றைக்கு பூமியை, இந்த உலகத்தை படைத்த நாள் முதல் கடவுள் அனைத்து படைப்புகளையும் ஒன்றாய் இணைத்து அழகாய் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் படைத்து அதை கண்டு ரசித்து இது நல்லது என்று சொல்லி கண்டு இறைவன் மகிழ்ந்தவராயிருக்கின்றார். அந்த படைப்புகளிலே ஒன்றுதான் மனிதமும் கூட. கம்மியானவர்களே, அப்படி நாம் இறைவனை, அவருடைய படைப்பாகிய நாம் இறைவனை பறைசாற்றுகின்றோமா என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. யோவான் 1:3 ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர், பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது என்று சொல்லி சங்கீதம் 104:24 நாம் பார்க்கின்றோம். கருமையானவர்களே, அப்படி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே நடைமுறையிலே பயன்படுத்துகின்றோம், கேள்விப்படுகின்றோம். அது பூமி வெப்பமயமாகுதல், பருவநிலை மாற்றம், பசுங்குடில் விளைவு, கரிம உமிழ்வு போன்றவை. இவைகள் அவசியமற்ற ஒன்று அல்லது தினமும் பயன்படுத்தாத சொற்களாய் இருந்தாலும் இந்த பூமி மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றங்களிலே எனது பங்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தட்டி கழிக்க முடியாது. இது இந்த புவி வெப்பமயமாதல், இந்த இயற்கை மாற்றங்களுக்கெல்லாம் அனைவரும் காரணமாயிருக்கின்றோம். நாமும் அதில் ஒருவராய் காரணமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இதிலே நாம் காரணமில்லை என்று சொல்லி ஒதுங்கிவிட்டாலும் கூட, ஆனால் இப்பொழுது இருக்கின்ற கால சூழ்நிலை கொரோனா என்கின்ற பெருந்தொற்றிலிருந்து எப்படி தன்னை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அவைகளிலிருந்து எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விழிப்புணர்வோடு கூட இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்ற விழிப்புணர்வு, நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சுற்றுச்சூழல், நம்மை சார்ந்தவர்கள், அது மாத்திரமல்ல உலகமே இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அதிலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். இதற்கு ஒத்து பயணிக்கின்ற நாம் இயற்கைகளை சேதப்படுத்தாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை சுமார் 800 கோடி வாழுகின்ற இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் அதற்கு இணங்கி நாம் செல்லுவோம் என்று சொன்னால் நாம் இந்த இயற்கையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இறைவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும், இறைவனை நாம் மகிழ்விக்க முடியும் என்பதுதான் உண்மையான ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதலாவதாக சங்கீதக்காரர் சொல்கிறது போல, என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் என்று சொல்லி இறைவனிடத்துல நாம் மன்றாடக்கூடியவர்களாய், என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் என்று சொல்லி கடவுளிடத்துல நாம் வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இறைவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்கின்ற நிலை எல்லா நிலைகளிலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கின்றவர் அவர். அப்படிப்பட்ட இறைவர் எல்லா நிலைகளிலும், அவர் எல்லா தன்மைகளிலும், ஆதவனிலும் இருக்கின்றார், மின்னலிலும் இருக்கின்றார், இடியில இருக்கின்றார், மரம், செடி, கொடி, இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் இறைவன் படைத்ததின் நோக்கத்தின் மூலமாக அவைகளிலே இறைவன் வெளிப்படுகின்றவராயிருக்கின்றார். இந்த படைப்புகளை
நாம் பேணி காக்காதபடி நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ படைப்புகளுக்கு எதிரானவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாய் ஒருவேளை சுகபோகமான வாழ்வு, ஒரு சுகமான ஒரு வாழ்வுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக படைப்புகளை நாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கம்மியானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்மையே நாம் சகித்துக் கொண்டவர்களாய் இயற்கைகளை நாம் சேதப்படுத்தாதபடி, ஒருவேளை நான் சேதப்படுத்தி இருப்பேனே என்று சொன்னால் என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இறைவனிடத்தில் நாம் வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என் கருமையானவர்களே, இன்று நீ இயற்கையை அழித்தால் நாளை இயற்கை உன்னை அழித்துவிடும் என்பது நமக்கு ஒரு பாடமாய் அமையும் என்று சொன்னால், அது மனதிலே வரும் என்று சொன்னால், இன்று நான் இயற்கையை அழிப்பேனேனால் நாளை இயற்கை என்னை அழிக்கும் என்கின்ற நிலை நம்முடைய இருதயத்திற்குள்ளே, நம்முடைய சிந்தனைக்குள்ளே வரும் என்று சொன்னால், இயற்கையை நாம் அழிக்காதவர்களாய் இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இருக்காது. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கின்றோம். என்னுடைய கற்பாரையும் என்னுடைய மீட்பரும் என் ஆண்டவரே. ஆகவே நான் செய்த தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை தயவு கூர்ந்து மன்னியுங்கள் என்று சொல்லி இறைவனிடத்தில் நாம் மீட்புக்காக ஒரு இயற்கையை பாதுகாக்கின்ற, பறைசாற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாய் இறைவனிடத்தில் நாம் ஒன்று சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நமக்கு நாம் பார்க்க இருப்பது நம்பிக்கையின் ஆழம் தரை தட்டிய நிலையிலும் கடவுளை அண்டி இறை மாட்சியை நாம் பறைசாற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து நம்பிக்கை தரை தட்டுகின்ற பொழுதெல்லாம் கூட கடவுளை நாம் அந்த அண்டி செல்லுகின்ற பொழுது, நெருங்குகின்ற பொழுது, தேடுகின்ற பொழுது அவைகளின் மூலமாய் கடவுளை, இறை மாட்சியை நாம் பறைசாற்றக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். படிக்க கேட்ட திருமறை பகுதியில லூக்கா எழுதின சுவிசேஷம் அவைகளிலே படிக்க கேட்ட திருமறை பகுதி 8வது அதிகாரம் 22 25 முடிய நாம் படிக்க கேட்டோம். இதில் ஒரு நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் ஒரு படகிலே பிரயாணப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி ஒரு திட்டத்தோடு இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து அழைக்கின்றார். என்ன திட்டம்? இங்கு இருக்கின்ற இஸ்ராயேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மீட்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், அதை கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு படி அவர் எல்லையை தாண்டுகின்ற கடவுளாயிருக்கின்றார். பிற இனத்து மக்கள் குடியிருப்பாகிய தெக்கப்போலி என்கின்ற இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார். தெக்கப்போலி அப்படின்னு சொன்னா 10 பட்டணங்கள் என்று அழைக்கப்படும். அந்த பகுதிக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது இந்த திட்டம் அவர்களுக்கு, சீடர்களுக்கு எப்படியா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றால், கருத்தியலாளர்கள் அந்த சீடர்களுக்கே அமைதியை குலைக்கிறது. அந்த சீடர்கள் அந்த அமைதி குலைந்து அவருடைய மனம் கொந்தளிக்கிறது. சீடர்களுடைய மனம் கொந்தளிக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக கடல் கொந்தளித்ததாக சொல்லப்படுகிறது. இது அவர்களுக்கான கடவுள் அல்ல, இது நமக்கான கடவுள் என்று சொல்லியும் அவர்கள் எண்ணுகின்ற ஒரு நிலையிலே இருந்தவர்களாயிருக்கிறார்கள். இயேசுவின் அக்கறைக்கு போகும் திட்டத்தை அது சீடர்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதாய் இல்லாதவர்களாய் இருக்கின்றார்கள். அந்த கடல் கொந்தளிப்பை தான் மன கொந்தளிப்பாக
சொல்லப்படுகிறதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இயேசுவின் ஆழ்ந்த தூக்கம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் அந்த அளவுக்கு அதற்கு முன்பு வரை அவர் பணி செய்திருக்கின்றார், அவர் சோர்வுற்று காணப்படுகின்றார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஆழ்ந்த நித்திரை, ஒரு கடல் கொந்தளிப்பு, சீடர்கள் அலறுகின்றார்கள், இயேசு கிறிஸ்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆழ்ந்த உறக்கம் என்பது அவரை இதற்கு முன்பதாய் பணி செய்தது நிமித்தமாக அவருக்கு ஆழ்ந்த உறக்கம் வருகிறது. இந்த காற்றும் கடலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, வீசிக் கொண்டிருக்கிறது. இதையும் அறியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து உறங்குகிறார் என்று சொன்னால், அவருக்குள்ளே சோர்வு, களைப்பு, உறக்கம் தேவைப்படுகிறதை அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். கருமையானவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த 3 நிகழ்வுகளுமே எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துவே போதகரே போதகரே என்று சொல்லி அழைத்து அந்த காற்றை குறித்து, கடலை குறித்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அதை அதட்டுகின்றவராயிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்கள், இந்த 3 நற்செய்தி, ஒத்தமை நற்செய்தி நூல்களிலே சொல்லுகின்ற பொழுது 3ஐயும், காற்றைக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிடுகின்ற கடவுளாயிருக்கின்றார். அதுவும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை கண்டு அவர்கள் வியந்து போகக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் எல்லையை கடந்து ஏழை எளிய மக்களை அவர் தேடி செல்லுகின்ற கடவுளாய் இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு பார்வையிலே பார்க்கின்ற பொழுது சாத்தான் எங்கும் நிறைந்த, ஒரு காற்றிலும் நிறைந்திருக்கின்றவராய், கடலிலும் நிறைந்திருக்கின்ற ஒரு சாத்தானாய் இருந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, உடலின் மீதும் இயற்கையின் இயக்கங்களின் மீதும் தீய சக்திகளுக்கு அதிகாரம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி உடலின் மீதும் இயற்கைகள் மீதும் அவன் இயக்கங்களின் மீது தீய சக்திகளுக்கு அதிகாரம் இருந்திருக்கிறது. அந்த தீய சக்திகளை கொண்டு என்னுடைய எல்லைக்கு இயேசு கிறிஸ்து வருகின்றார், உங்களுக்கு இங்கே என்ன வேலை? லேகியோன் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே ஏன் இங்கே வந்தீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வருகையை அவர் கேள்வி எழுப்புகின்றவராயிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து லேகியோனுடைய இருக்கின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது லேகியோன் விரும்பாதவராயிருக்கின்றார். அந்த விரும்பாத ஒரு சாத்தான் லேகியோன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து இங்கே இந்த சாத்தானுடைய நிலை என்ன என்று சொன்னால், இஸ்ராயேல் மக்களை தான் இவர் ரட்சிக்க வந்தவர், இஸ்ராயேல் மக்களுக்காக தான் வந்தவராய் இருக்கின்றாரே, இவர் ஏன் எல்லையை கடக்கின்றார்? என்னுடைய எல்லையை கடந்து என்னுடைய மக்களை எதற்காக தொட இவர் வருகின்றார் என்று சொல்லி எண்ணி, இந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் காற்று வீசுவதையும் கொடுத்து இயேசு கிறிஸ்து உறங்குகிறார். காற்றையும் கடலையும் அனுப்பினால் சீடர்கள் வழி விலகி வேறு வழியாய் சென்று விடுவார்கள் என்று சொல்லி பிசாசினுடைய தந்திரமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிசாசினுடைய தந்திரம் மனிதன் மீதும் ஒரு இயற்கையின் மீதும் அந்த பவர் இருக்கிறதுனால அதை திருப்பி விடுவார்கள் சீடர்கள் என்று சொல்லி எண்ணிய பிசாசு அதிலே தோல்வி அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். உடனடியாக சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லாமலே அவர்கள் திருப்பவில்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சொல்றாங்க, இருக்கின்ற நிகழ்வை அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் சாக போகிறோம், அடிந்து போக போகிறோம் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகின்றார். காற்றையும் கடலையும் அதட்டுகின்றார் என்று சொன்னால் அதை உருவாக்கின சாத்தானை கடவுள் அதட்டுகின்றவராய் இருக்கின்றார். அப்படி அதட்டுகின்ற பொழுது அமைதி நிலவுகிறது. சாத்தான் தோல்வி அடைகிறதை நாம் பார்க்கின்றோம், ஓடிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது, அமைதி நிலவுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதற்காக தான் நான் சொன்னேன், நாம் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில தரை தட்டுகின்ற பொழுது, நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அண்டி வாழுகின்ற பொழுது, அவைகளின் மூலமாக எல்லா நிலைகளிலும் இயேசுவை அண்ட வேண்டும், இயேசுவை அண்டி வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது நாம் கடைசி
நம்பிக்கையில் இருக்கின்ற பொழுது கூட கடவுள் நம்மை மீட்கின்றவராய் இருக்கின்றார். அவைகளின் மூலமாக நாம் இறைவனுடைய படைப்பை பறைசாற்றக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சீடர்கள் இயேசுவை நெருங்குகின்ற பொழுது, அண்டுகின்ற பொழுது அவர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த உதவியின் மூலமாக காற்றும் கடலும் அவர் அதட்டினாரே என்று சொல்லி அவர்களும் வியப்படைகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். எப்படி அஞ்சினார்களோ சீடர்கள், ஒருவேளை அப்படிப்பட்ட அஞ்சின சீடர்கள், பயந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்று அஞ்சாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து, கடவுளை குறித்து சுவிசேஷகராய் அவர் நல்ல ஒரு ஊழியர்களாய் சென்று நல்ல ஊழியங்களை செய்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஊழியர்களாய் இன்று வரை நமக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயந்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை அண்டினார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாடுகள் தோறும் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து அவர்கள் அறிவித்தவர்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் மரணமே வந்தாலும் கொடூரமான மரணங்களையும் சந்தித்து மரித்தவர்களாய் இருக்கின்றார்கள். அங்கே மரணத்திற்காக பயந்தார்கள் கடலிலே, படகிலே. இங்கே மரணத்தையும் சந்தித்து ஒவ்வொரு நாடுகளிலும் ஊழியம் செய்தவர்களாய் இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, மீண்டும் வாழ்வை தந்து இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்ற கடவுள். மீண்டும் வாழ்வை தந்து, ஒருவேளை வாழ்வை பெற்று நாம் இறைமாட்சியை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏசாயா வழியாக கடவுள் பின் வருமாறு முன் அறிவித்தார். இதோ புதியதோர் விண்ணகத்தையும் புதியதோர் மண்ணகத்தையும் படைக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனம், அதை தொடர்ந்து 66வது அதிகாரம் 22வது வசனம். அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி புனித பேதுருவும் எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே. கல்வியானவர்களே, இதற்கேற்ப தீமை முழுவதும் அழிக்கப்பட்ட பின் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் உருவாகின்றன என்கின்ற ஒரு நிலைதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, மனிதரை உள்ளடக்கிய நமது படைப்பு முழுவதையும் கண்ட கடவுள் அவை மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லி அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லி ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே, தம் உருவிலேயே கடவுள் மனிதரை அவர் படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்றைய உலகில் ஒரு துயரம் இல்லை, போராட்டம் இல்லை, சாவு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தீமை என்பதே அப்பொழுது இல்லாத ஒரு நிலை. கடவுள் படைத்து அது ஒரு புதிய ஒரு நிலை, படைப்பின் ஆரம்பம். எந்த கஷ்டமும் இல்லை, போராட்டம் இல்லை, துயரம் இல்லை, சாவு இல்லை, தீமை என்பதே அங்கே இல்லாமல் இருந்ததை நாம் உணர முடிகிறது. திருமறை மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே பாவம் புகுத்தப்படுகிறது. ஆதாம் ஏவாளி நிமித்தமாக அங்கே பாவம் வருகின்ற பொழுது அவன் பாவத்தின் காரணத்தினால் நன்மை தீமை, ஒருவேளை நன்மையை தீமை எதிர்க்கின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. நன்மைதான் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அந்த பாவத்தின் மூலமாக நன்மையை தீமை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. அதற்கான வழியை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது நன்மை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நன்மையை தீமை எதிர்த்து கொண்டே இருக்கிறது. கருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்நிலையிலே தான் படைத்த படைப்புகள் அனைத்தும் மனிதன் உட்பட அது அப்படியே அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி
இயற்கையெல்லாம் தன்னுடைய கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறது. மனிதன் மாத்திரம் பாவம் செய்து அந்த நன்மைக்கு எதிரான தீமையை உள்ளே நுழைத்து விட்டான். மனிதன் படைப்புகளிலே சிறப்பாய் கடவுளுடைய படைப்பில, கடவுளுடைய சாயலில, கடவுளை போன்றே மனிதன் படைக்கப்பட்டு இருப்பதனால அப்படியே இயற்கையிலே ஒன்றாய் இருக்கின்ற நாம் அப்படியே அழிந்து போக கடவுள் விட்டு விடவில்லை. கருமையானவர்களே, எப்படி பழைய நிலை இருந்ததோ அந்த நிலை கொண்டு வரப்பட வேண்டும், அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரே மகன் இயேசுவை மேசியாவாக அனுப்பி நமக்கு திட்டமிட்டார். ஒரு புதிய வாழ்வு, ஒரு புனரமைக்கப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புனரமைக்கப்படுகின்ற வாழ்வானது ஒரு புதிய விண்ணகம், புதிய மண்ணகமாய் இருக்க வேண்டும். எப்படி பழைய நிலை இந்த இயற்கையெல்லாம் படைத்தாரோ அப்போ எப்போ தீமைகளே இல்லாமல் இருந்ததோ அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி மேசியாவை கடவுள் அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து என்கின்ற மேசியாவை அனுப்புகின்ற பொழுது அவர் மேசியா தனது சிலுவை சாவால் சாத்தானையும் அவனது சக்திகளையும் வென்றுவிட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளாது தீமைக்கு துணை போகும் யாவரும் ஒரு நாள் அழிக்கப்படுவர். அப்பொழுது தீமை அனைத்தும் இந்த உலகிலிருந்து அகற்றப்படும். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு இறுதி வரை நிலை நிற்கும் யாவரும் ஒரு நிலை வாழ்வு பெற்று புதிய எருசலேமாக உருவெடுப்பார்கள். இந்த புதிய எருசலேம் இதுதான் புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம் ஆகும். படைப்பின் தொடக்கத்தில் இருந்த நிலை மீண்டும் ஏற்படும் என்று யோவான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கருமையானவர்களே, ஆக புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற பொழுது தீமையே இல்லாத புனிதர்கள் வாழும் உலகம், அது கடவுள் வாழும் சொர்க்கமாக மாறிவிட்டது. அதாவது புதிய வானமும் புதிய பூமி என்பதை முழுமையாக காண வேண்டும். தீமையே இல்லாத புதிய பூமியை இது உருவாக்குகிறது. தொடக்கத்தில் கடவுளால் உருவாக்கப்பட்ட படைப்பு ஆதியாகமம் 1:2 மீண்டும் உருவாகுகிறது. அந்த வசனத்தில் இருக்கின்றதை போல மீண்டும் உருவாகுகிறது. இடையில் ஏற்பட்ட தீமை அது முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்புதிய படைப்பு நன்மையே நிறைந்ததாய் இருக்கும், நன்மைதான் நிறைந்ததாய் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் தீமைகள்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு நன்மையே நிறைந்த, மகிழ்ச்சியே நிறைந்த வாழ்வு இருக்கின்ற பொழுது அது புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகமாய் கடவுள் வாழும் சொர்க்கமாய் இருக்கும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இதைதான் யோவான் வெளிப்படுத்தல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி இயற்கையெல்லாம் தன்னுடைய நிலையிலிருந்தே அது கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நம்மை தேடி வந்த கடவுள், நாம் சற்று சறுக்கி கடவுளை விட்டு தூர சென்றாலும், கடவுளை விட்டு நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பாவங்களின் மூலமாக சற்று விலகுகின்ற பொழுதும், நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கின்ற பாவங்களின் மூலமாகவே கடவுளை விட்டு சற்று விலகுகின்ற பொழுதும் அப்படியே நம்மை விட்டு விடவில்லை. நம்மை தேடி வந்து அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து புதிய விண்ணுலகத்திற்கும் புதிய மண்ணுலகத்திற்கும் நம்மை அழைக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். தீமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நன்மையான வாழ்வை நமக்கு தருகின்ற கடவுள். அப்படிப்பட்ட நாம் படைப்புகளிலே ஒன்றாயிருக்கிற நாமும் கடவுளை பறைசாற்ற வேண்டும். மற்ற இயற்கைகள்லாம் பறைசாற்றி கொண்டுதான் இருக்கிறது. அது பறைசாற்றுகிறது, சாட்சியா இருக்கிறது. அதற்கும் நாம் தடையா இல்லாதபடி இயற்கையோடு நாம் ஒத்து வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த
வாரத்தினுடைய இந்த ஓய்வு நாள் ஆராதனையில கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதற்கு இறைவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, மீண்டுமாய் ஒரு விசை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். வாழ்வளிக்கின்ற கடவுள், தொடர்ந்து நீர் எங்களுக்கு செய்து வருகிற நல்வாழ்வுக்காக நாம் நன்றி படைக்கிறோம் சுவாமி. இயற்கைகளோடு நாங்கள் ஒன்றித்து வாழ ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் மூலமாக இயற்கைகள் அழிந்து கொண்டிருக்கிறதே சுவாமி. இயற்கைகளை நாங்கள் அழிப்போம் என்று சொன்னால் அந்த இயற்கையின் மூலமாகவே நாங்கள் அழியக்கூடியவர்களாகவே நாங்கள் இருக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே இறைவா, நீரே எங்களுடைய கற்பாரை, நீரே எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, எங்களை மீட்டருளுகின்ற கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் எல்லையை கடந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழி காண்பித்தது போல மற்றவர்களுக்கு நாங்கள் பணி செய்ய எல்லையை கடந்து செல்ல அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உண்மையே அண்டி வாழ உதவி செய்க சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அழிந்து விடாதபடி ஆண்டவரே தீமைகள்லாம் அழிக்கப்பட்டு நன்மையானவைகளுடைய வாழ்விலே வந்து ஆண்டவரே புதிய விண்ணகமும் புதிய மண்ணகத்தையும் கடவுள் எங்களுக்காக நீர் உருவாக்கி தருகின்ற கடவுளாயிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இயற்கைகளோடு இணைந்து உண்மை நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வோடும் கடவுள் படைத்த இயற்கைகள் அனைத்தோடு வந்து இறைவன் வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி.